இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு எது பிடிக்கும் தெரியுமா? நீதிமொழிகளில் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கையும் முடக்கி கொண்டு இருக்கட்டும். ஐயோ அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் பெட்ஷீட் எடுத்துடாதீங்கம்மா, ஐயோ எந்திரிக்க முடியாதும்மா, ஒரு அரை மணி நேரம் தூங்கிக்கிறம்மா, ½ அன் அவர் தூங்கிக்கிறம்மா, 15 நிமிஷம் தூங்கிக்கிறம்மா. இன்னைக்கு இருக்கிற நிறைய வாலிபர்களுக்கு சும்மா இருக்கிறது ரொம்ப பிடிக்குது, வேலை இல்லாம இருக்கிறது ரொம்ப பிடிக்குது, தெரு வாசல்ல சும்மா உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப பிடிக்குது. இன்னைக்கு எனக்கு 34 வயசு. இந்த 34 வயசுலயும் இந்த பலிபீடத்திலிருந்து நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டா, இன்னும் கொஞ்சம் தூங்காம, இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு, இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒரு ஊழியம் செஞ்சிருந்தா இதை விட ஆண்டவருக்காக பெரிய காரியம் செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு என் மனசாட்சி என்னை பாதிக்குது. பிரதர் சிஸ்டர், நீ ரொம்ப தூங்குறியா? நீ தூங்கவே முடியாத ஒரு காலம் வந்துற போது. வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு சொல்றேன், பிசாசு உனக்கு கொடுக்கிற மிகப்பெரிய கண்ணி என்ன தெரியுமா? நீ வாழ வேண்டிய வயதுல, செய்ய வேண்டிய வயதுல, போராட வேண்டிய வயதுல, பைபிள் படிக்க வேண்டிய வயதுல, ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்துல, நீ ஏதோ ஒரு வேலையை செய்து வளர வேண்டிய நேரத்துல உனக்கு தூக்கத்தை நிறைய கொடுத்து உன் டைமை வேஸ்ட் பண்ணி உன்னை உட்கார வைக்கணும்னு தான் பிசாசு நினைக்கிறான். உங்களை சுத்தி எந்த வேலையும் இல்லைன்னு நினைக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த வேலையும் வராது. ஆனா உங்களை சுத்தி 1000 வேலைகள் இருக்குன்னு நினைக்கும் போது உங்களை சுத்தி ஒரு நிமிஷம் கூட டைம் இல்லாத வரைக்கும் நீங்க ரொம்ப பிஸியா ஓடிட்டே இருப்பீங்க.